தீபம். வணக்கம் நேயர்களே, இன்று விசேட சந்திப்பு நிகழ்ச்சியில் நாம் நேயர்களை சந்திக்கின்றோம். இலங்கை தமிழர் ஒருவரை கனேடிய பாராளுமன்றத்திற்கு அனுப்பிய பெருமை கனேடிய தமிழ் மக்களுக்கு உரித்தானது. முக்கியமாக உலகத்திலேயே புலம்பெயர் நாடுகளில் மிக முக்கியமாக ஒரு பிரதான பாராளுமன்றத்திற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கனடா அனுப்பியிருக்கிறது. ராதிகா சிட்சபேசன் அவருடைய பெயர். ராதிகா சிட்சபேசனுடைய தேர்தல் பிரச்சார பிரிவிலே உறுப்பினராக இருந்த சிவன் இளங்கோ நிலைய கலையகத்திற்கு வந்திருக்கின்றார். அவரோடு அங்குள்ள அரசியல் நிலவரங்கள், எவ்வாறு இந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பாராளுமன்றத்திற்கு அனுப்பியது சாத்தியப்பட்டது என்பது தொடர்பான அனுபவங்களை நாம் பகிர்ந்து கொள்வோம். வணக்கம் இளங்கோ. வணக்கம். இங்கே உங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக வந்தமைக்காக மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி இளங்கோ. இந்த தேர்தல் என்னும் பொழுது அதுவும் புலம்பெயர் நாடுகளில் ஒரு பாராளுமன்றத்திற்கு அனுப்புகின்ற தேர்தல் என்னும் பொழுது ஒரு பெரிய ஒரு அமைப்பு ரீதியிலான அணுகுமுறைகளை கையாண்டிருக்க வேண்டும். எவ்வாறு இந்த செயல்பாடுகளை நீங்கள் ஒழுங்குபடுத்தினீர்கள்? ராதிகாவை ஒரு பாராளுமன்றத்திற்கு அனுப்புவதற்கான செயல்பாடுகளில் எவ்வாறு ஒழுங்குபடுத்தினீர்கள்? இது 2009ஆம் ஆண்டு ஒரு 2 வருடங்களுக்கு முன்பே கனடாவில் உள்ள தமிழ் மக்கள் எங்களுக்கான ஒரு பிரதிநிதி பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். எப்படி அந்த உணர்வு கொண்டு வந்துச்சு? அது என்னவாறு அந்த உணர்வு வந்து என்று பொழுது எங்களது தேவைகளை, எங்களது தமிழ் மக்கள் நிறைந்து வாழுகின்ற இப்படியான கனடாவான ஒரு நாட்டிலே தமிழ் மக்களின் அது அபிலாசைகளை பாராளுமன்றத்திலே பேசுவதற்கு ஒரு தமிழ் பிரதிநிதி அவசியம். அது 2009 தான் அப்படி ஒரு நினைவு வந்துதான் தமிழ் மக்களுக்கு. அதுக்கு முதல் யோசிக்கல. அதற்கு முதலும் தனிப்பட்ட ரீதியிலே பல ஆக்கள் அரசியலில் ஈடுபட்டுள்ளார்கள். ஆனால் இப்படியான ஒரு நிகழ்வுக்கு பிறகு அதனது முக்கியத்துவத்தை மேலும் தமிழ் மக்கள் உணர்ந்துள்ளார்கள். உணர்ந்து அதற்கான ஆயுதங்களை அப்போது தமிழர்கள் கூட எங்கே எந்தெந்த இடங்கள்ல இருக்கணும்? கனடாவில் பல இடங்களிலும் தமிழாக்கள் பறந்து வாழ்கிறார்கள். ஸ்காபரோவில் அதிகமான தமிழ் மக்கள் நிறைந்து வாழ்கிறார்கள். ராதிகா சிட்சபேசன் தேர்தலில் வெற்றியிட்ட இந்த ஸ்காபரோ ரூச் ரிவர் என்ற தொகுதியில் தமிழ் மக்கள் மிகவும் நிறைந்து வாழ்கின்றார்கள். ஸோ அது அவர்களது வெற்றிக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்தது. உண்மைதான். இப்ப தமிழ் மக்கள் மத்தியில் எவ்வாறு ஒரு மெயின் ஒரு பிரதான அரசியலுக்கு உள்ள தமிழரை நீங்கள் கொண்டு போய் இணைக்கும் பொழுது எவ்வாறான பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டீர்கள்? ஏனெனில் தமிழ் மக்கள் மத்தியில ஒரு ஒற்றுமையாக ஒருத்தரை கொண்டு போய் முன்னிறுத்துவதற்கு எவ்வாறு முயற்சிகளை மேற்கொண்டீர்கள்? இது 2 வருடங்களாக நடந்து கொண்ட ஒரு முயற்சி. முதலாவதாக நான் ஆரம்பத்தில் கூறியது போல ஒரு பாராளுமன்ற பிரதிநிதி தேவை என்றவுடன் நாங்கள் எந்த தொகுதியில் பாராளுமன்ற பிரதிநிதியை நிறுத்தி இதற்காக வேலை செய்ய வேண்டும் என்பதை முதல் தீர்மானிக்க வேண்டியதாக இருந்தது. அப்போது அந்த சந்தர்ப்பத்தில் ஸ்காபரோ ரூச்சுவர் தொகுதியில் அதிகப்படியான தமிழ் மக்கள் வாழ்ந்து வருவதாக இருந்தால் அத்தொகுதியை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். அது முதலாவது விடயம். இரண்டாவதாக ஒரு பிரதான கட்சி ஒன்றில் இணைந்து போட்டியிடுவதற்கு எந்த கட்சியுடன் சேரலாம் என்பது அடுத்த கேள்வி. அது ஒரு முக்கியமான விஷயம் தான். ஏனென்றால் இப்ப ஒரு பொதுவான அரசியல் பெரும் நீரோட்டத்திற்குள்ள ஒரு சிறுபான்மையினமாகிய எங்களை இணைத்துக் கொள்வதற்கு இங்கேயும் அப்படித்தான். இங்கேயும் அரசியல் நீரோட்டத்திற்குள்ள இணைத்துக் கொள்வதற்கு தொழிற்கட்சியோ அல்லது பழமைவாத கட்சியோ சிறுபான்மையினரை வாக்குகள் தேவை. ஆனா இணைத்துக் கொள்வது தொடர்பான ஒரு சிக்கல் ஒன்று இருக்குத்தான். ஆனால் இப்ப தமிழர்களுடைய வாக்குகள் தொடர்பாக குறிவைக்கிறதுக்கு இங்குள்ள தமிழ் அமைப்புகள் முயற்சி செய்து அந்த வாக்குகளை தொழிற்கட்சிக்கோ அல்லது மற்றும் பழமைவாத கட்சிக்கோ கொடுக்கிற ஒரு நிலைமை இருக்குது. ஆனா நீங்க சொன்னது போல ஒரு நிலைநிறுத்துவது என்றது ஒரு சிக்கலான நிலைமை. எப்படி அது சாத்தியமாச்சு? என்ன நடந்தது? ஸோ இந்த தொகுதியை நாங்கள் தெரிவு செய்த பின்பு எந்த கட்சியில் நாங்கள் வேட்பாளர்களை
தெரிவு செய்யலாம் என்று ஒரு கேள்வி. ஹிஸ்டாரிக்கலாக எடுத்து பார்த்தா ஆளுங்கட்சிகள் லிபரல் கட்சியோ கன்சர்வேட்டிவ் கட்சியோ தமிழ் மக்கள் இந்த ரெண்டு கட்சியும் தான் மாறி மாறி பதவியில் இருந்து ஆமா ஆளுங்கட்சிகளாக இருந்து வந்தன. ஸோ லிபரல் கட்சி எந்த ஒரு காலத்திலையும் தமிழ் மக்களுக்கு ஒரு சீட்டை கொடுத்தது இல்லை. தமிழ் மக்கள் அதிகப்படியான தமிழ் மக்கள் லிபரல் கட்சிக்கு சார்ந்து லிபரல் கட்சிக்கு உழைத்திருக்கிறார்கள், வேலை செய்திருக்கிறார்கள், அரசியல் ஈடுபாடுகளில் நாட்டம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். இருந்த போதும் ஒரு தமிழுக்கு ஒரு சீட் கிடைக்கவில்லை லிபரல் கட்சி. கன்சர்வேட்டிவ் கட்சியும் இந்த தொகுதியில தமிழ் மக்களுக்கு சீர் கொடுக்கவில்லை, கொடுக்க விரும்ப இல்லையா? நீங்க அணுகினீங்களா? இல்ல ஒரு தமிழருக்கு கொடுத்திருக்கு. அது ராதிகா சித்சபேசன் அவர்களை நியமனம் செய்த பிறகு இன்னொரு எலக்ட்ரேட்டில் ஸ்காபரோ ரூச்வருக்கு நெய்பரிங் எலக்ட்ரேட் ஒன்றில் ஒரு இன்னொரு தமிழருக்கு சீட் கொடுக்கப்பட்டது. கன்சர்வேட்டிவ் கட்சி முதலும் தமிழாக்களுக்கு கொடுத்திருக்கணும் சீட். ஒரு வெற்றி வாய்ப்பை அடையக்கூடிய. இப்ப நீங்கள் என்ன பிரதேசம்? ஸ்காபரோ ரூச் ரிவர். ரூச் ரிவர் பிரதேசத்துல என்ன பிரெஞ்சா தமிழ் சாரி இங்கிலீஷ். அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் என்டிபி கட்சி அந்த தொகுதியில் ஒரு வீக்கான ஒரு கட்சியாக இருந்தது. அப்போ ஒரு 7 பேர் அந்த ஆரம்பத்திலே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன செய்தார்கள் என்று சொன்னார், அந்த என்டிபி கட்சியோட மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணி அந்த அசோசியேஷன் ரைடிங்கில் தாங்க தான் ஒரு அசோசியேஷனாக ஃபார்ம் பண்ணினார்கள். ஏனென்றால் அந்த தொகுதியில் என்டிபி கட்சி எந்த காலத்திலையுமே ஒரு பலமான கட்சியாக இருந்தது கிடையாது. ஸ்காபரோ ரூச் ரிவரில் பகுதியில். அப்போ அந்த கட்சியில் தமிழாக்கள் ஒரு ரைடிங் அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணி அவர்களே அதில் மெம்பராக சேர்ந்து அசோசியேஷன்களை உருவாக்கினார்கள். அப்பொழுது அந்த 6 தேர்தல் வேட்பாளர்களாக நியமிப்பது என்பது அவர்கள் கையில் இருந்தது. யார் என்டிபி கட்சி அங்க ஒரு உறுப்பினரை ஒரு நிப்பாட்ட வேணுமெண்டா தமிழர்கள் உதவி செய்யணும் என்ற ஒரு நிலைமையை நீங்க கொண்டாந்தீங்களா? ரைட். அந்த ரைடிங் அசோசியேஷன் மெம்பர்ஸ் தான் அவரை நொமினேட் பண்ணணும். அந்த ரைடிங் அசோசியேஷன் மெம்பர்ஸாக தமிழாக்கள் அதில் உறுப்பினராக இருந்தார்கள். ஏனென்றால் அந்த இடத்துல அந்த கட்சி மிகவும் வீக்காக இருந்தது. அவர் தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணியிருந்தாலும் எந்த ஒரு காலத்திலையும் ஒரு வின்னிங் பார்ட்டியாக இருந்தது. நல்ல விஷயம். இப்போ இங்கேயும் பிரித்தானியா பொறுத்தளவில் இப்போ ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் தமிழர்கள் சிதறி வாழ்ந்தாலும் பிரித்தானியா பொறுத்தளவில் பல இடங்களில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் நிறைந்து வாழ்கின்ற இடம் இருக்கு. ஆனால் அதற்கான ஒரு நல்ல ஒரு ஆலோசனை அது என்னடா, இப்போ ஒரு தமிழர்கள் ஒன்று சேர்ந்து இவ்வாறான முயற்சிகளில் ஈடுபட்டால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அனுப்பக்கூடிய சாத்தியக்கூறு பிரதான கட்சிகளின் ஊடாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். சரி, அதுக்கு பிறகு அதன் பின்னாக நாங்கள் ஒரு வேட்பாளர்களை நியமிக்கின்ற போது 2 அங்கத்தவர்கள் முன் வந்தார்கள். அந்த 2 அங்கத்தவர்கள் முன்வந்த போது நாங்கள் 6 தெரிவு செய்வது என்பது ஒரு விடயம். அதையும் ஒரு டெமோக்ராட்டிக் ப்ரோசஸில் ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்தார். இவர் 2 தமிழாக்கள் வரணும், 2 தமிழாக்கள் வந்திருக்கணும். அப்போ என்ன செய்யறா, அவை 2 பேரையும் கூப்பிட்டு அந்த ரைடிங் அசோசியேஷன் மெம்பர்ஸ் இருந்தாக்கள் இன்டர்வியூ பண்ணி அந்த ரைடிங் அசோசியேஷன் மெம்பர்ஸுக்குள்ளே ஒரு சீக்ரெட் ஓட்டிங் ஒன்று எடுத்து ரகசிய வாக்கெடுப்பு எடுத்து 6 நாங்கள் அது வேட்பாளராக நியமிப்பது என்பதை தெரிவு செய்தார்கள். ஸோ அது அவரை வேட்பாளராக தெரிவு செய்வதற்கான ஆரம்பம். நல்ல விஷயம். உங்களுடைய ஆலோசனைகளையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். பிரதான அரசியல் நீரோட்டத்திற்குள் எவ்வாறு தமிழர்களை இணைத்துக் கொள்வது? கனடா ஒரு சாதனையை செய்திருக்கிறது. அங்கிருந்து சிவன் இளங்கோ தேர்தல் பிரச்சார பிரிவு, ராதிகா சித்சபேசனுடைய தேர்தல் பிரச்சார பிரிவில் இருந்து இங்கே வருகை தந்திருக்கின்றார். நல்லது. அரசியல் பிரதான நீரோட்டத்துக்குள் எவ்வாறு எங்களுடைய தமிழர்களை இணைப்பது என்பது தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் உங்களுடைய ஆலோசனைகளை தெரிவித்துக் கொள்ள சந்தர்ப்பம் 0044 208 814 1818 என்கின்ற எமது கலையக தொலைபேசி இலக்கத்திற்கு இப்பொழுது இருந்தே வரலாம். சரி, அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு இன்டர்வியூ வைக்கிறீங்க. அந்த இன்டர்வியூ வைக்க பொழுது நாங்கள் அந்த கேண்டிடேட்டை தெரிவு செய்கிற பொழுது, இப்போ நாங்கள் தமிழ் மக்கள் ஒரு பிரதிநிதியை பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிற பொழுது அங்கு பாராளுமன்றத்துக்கு எங்கள் சார்பாக செல்கிற ஒரு பிரதிநிதி எங்களுக்கு ஒரு பெருமையை தரக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும். நிச்சயம், அது மிக முக்கியம். அது மட்டுமில்ல, இப்ப ஒரு பணக்காரரை தெரிவு செய்தாலும் அல்லது ஒரு புத்திசாலியா இருக்கிறார் ஆனால் சமூகத்தோட
புழக்கம் இல்லாதவராக இருக்கிறார் என்றாலும் நிறைய பிரச்சனைகள் வரும். அதுக்கு பிறகு ஏன் ஒரு எம்பி அனுப்பினோம் என்று தலையில கை வச்சு கொண்டிருக்கணும். ஆகவே ஒரு புத்திசாலியான மிகவும் தேவையான ஒருத்தரை தெரிவு செய்யறதுக்கு நீங்க முயற்சி அதுல அந்த சந்தர்ப்பத்தில் அந்த குழுவில் நான் இருக்கவில்லை. நான் பின்புதான் அதில் இணைந்து கொண்டேன். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் குழுவில் இருந்தவர்கள் பலவிதமான விடயங்களை கருத்தில் கொண்டு அவரது அகாடமிக் கிரெடென்ஷியல், அவரது கல்வி அறிவு, அவரது கம்யூனிட்டி ஈடுபாடு, அவர் கம்யூனிட்டியில் என்ன சமூகத்தில் எவ்வாறு ஈடுபாடாக இருக்கிறார், மற்ற கம்யூனிட்டி ஆக்கள், இது தமிழ் மக்களது பிரதிநிதியாக இருந்தாலும் பாராளுமன்றத்துக்கு செல்கின்ற பொழுது நீங்கள் எல்லோரது பிரதிநிதியாக தான் பாராளுமன்றத்துக்கு செல்கிறீர்கள். அதனுடைய எல்லா கம்யூனிட்டியோடையும் கனெக்ட் பண்ணி இணைந்து வேலை செய்யக்கூடியவராக இருப்பாரா, எல்லா கம்யூனிட்டியாலையும் மதிக்கப்படுகிறவராக இருப்பாரா என்று பலவிதமான கேரக்டர் குவாலிட்டிஸை கருத்தில் கொண்டுதான் தெரிவு செய்தார். ஆனா இப்ப ராதிகா என்ற இடத்துல ஒரு சுயேட்சையாக ஒரு தமிழா ஆள் நிப்பாட்டி இருந்தாலும் வெற்றி பெற்றிருப்பார். ஆனா இந்த எலெக்ஷன் அனுபவத்தை கொண்டு அந்த ராதிகாவை நொமினேட் 2 இயர்ஸுக்கு முதலே ராதிகாவை அந்த இடத்துல நொமினேட் பண்ணினபடியா கனடாவில் எந்த ஒரு தமிழரும் அந்த தொகுதியில அவருக்கு ராதிகா நின்ற இடத்துல நின்று வெற்றி பெற்றிருப்பார். ஆனா சுயேட்சையா போயிட்டு பிரயோசனம் குறைவா இருக்கும் இல்லையா? நீங்க இப்ப எதிர்கட்சியில ராதிகா இருக்கிறா, இப்ப அது ஒரு பெரிய பலம் எங்களுக்கு. மிக நன்றி. ஒரு நேயர், வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். ஹலோ, நான் நியூமோடன்ல இருந்து தர்ஷன் பேசுறேன். தர்ஷன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராதிகாக்கு கங்க்ராச்சுலேஷன், பெருமைக்குரிய விஷயம். அது என்னன்னா, ராதிகா கனடாக்காண்டி உழைப்பாண்டு நான் ஹோப் பண்றேன். கனடாவில் வாழ்ந்த தமிழ் மக்கள் கனடாக்காண்டி உழைப்பாண்டு. அதே மாதிரி லண்டன்ல யாராவது ஒரு வேட்பாளரை தெரிவு செய்திருந்தா இங்கிலாந்து பாலிடிக்ஸ் அந்த ப்ரோசஸுக்கு ஒரு தீங்கு விளைவிக்காமைக்கு, அதே நேரம் தமிழ் மக்களோட கோரிக்கைகளை கொண்டு செல்வது இரண்டும் இருக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது நான் நம்புறேன். பட் ஏன் இங்க இப்படி ஒரு விடயம் இன்னும் சாத்தியமாகாமல் இருக்கு? என்ன பிரச்சனை? உண்மையா பிரச்சனை என்னென்றா, எந்த வியூகம் என்னென்றா, குழுக்களுக்கு இடையில கணக்கு ஒற்றுமை இல்லை. அந்த ஒற்றுமைப்பாடு வர வேணும். மற்றது அந்த தமிழ் சென்டிமெண்ட்ஸ் குறையணும். அப்படி ஒரு மெம்பரை நாங்க சூஸ் பண்றதாக இருந்தா அது they need to work for the betterment of this country. இந்த நாட்டுக்காண்டி இந்த நாட்டை முன்னேற்றத்துக்கு முதல் சிந்திக்கணும். அதே நேரம் தமிழர் கோரிக்கையும் கொண்டு செல்றதா இருக்கணும். மிக நன்றி உங்களுக்கு. சரி, அப்ப நீங்கள் ராதிகாவை தெரிவு செய்து நீங்கள் அப்ப NDP கட்சியை நீங்கள் ஏன் தெரிவு செய்து நீங்கள் என்ற கேள்வி ஒன்று வருது இல்லையா? ஆமா, அது நான் முதல் கூறியது போல ஸ்காப்ரோ ரூட் ரிவரில் NDP கட்சி ஒரு வீக்கான கட்சியாக முன்பு இருந்தது. அவர் அப்போ எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு அது ஒரு ரைடிங் அசோசியேஷன் ஆஃப் நாங்களாகவே ஃபோம் பண்ணி நாங்களாகவே அதற்குரிய தீர்மானங்களை எடுக்கக்கூடியதாக இருந்தது அந்த தொகுதியில். மற்றும் NDP கட்சியின் தலைவர் ஜாக்லேட்டன் அவர்கள் எப்பொழுதும் எந்நேரத்திலும் தமிழ் மக்களுக்கு ஒரு தோளோடு தோல் என்ற ஒரு தலைவராக இருந்தது. தொடர்ச்சியாக எந்த சந்தர்ப்பத்திலும் தமிழ் மக்களுக்காக வேண்டி ஒரு உற்ற நண்பனாக இருந்திருக்கின்றார். அதனால் அவர் தமிழ் மக்களிடத்திலே கட்சி பேதமின்றி மிகவும் ஒரு அந்யோன்யத்தையும் மிக ஒரு விருப்பையும் அபிமானத்தையும் பெற்றுள்ளார். ஸோ அதனுடைய NDP கட்சிக்குள்ளால் ஒரு முதல் பாராளுமன்ற உறுப்பினரை தெரிவு செய்ததில் பல தமிழ் மக்கள் பெருமைப்படுகின்றார்கள். உண்மை. ஒரு நேயர், வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். பேசுங்க. யார் பேசுங்க? வணக்கம். பேசுங்க. உங்களோட தொலைக்காட்சியின் சத்தத்தை குறைச்சிட்டு பேசுங்க. வணக்கம். பேசுங்க. இல்ல, சரி. அப்ப அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு பிரதான கட்சியின் ஊடாக ராதிகாவை அனுப்பினீர்கள். இப்ப தமிழ் மக்களினுடைய ஆர்வம் எப்படி இருந்தது? இந்த ராதிகாவுக்கு வாக்களிக்கின்ற நேரத்தில் தமிழ் மக்களுடைய ஆர்வம் எப்படி இருந்துச்சு? மிகவும் ஆர்வமாக இருந்தார்கள், மிகவும் ஈடுபாடாக இருந்தார்கள் இந்த தேர்தலில். அதற்காக நாங்களும் இந்த தேர்தல் பிரச்சார குழு உறுப்பினர்களும் மிகவும் உழைத்திருந்தோம். இந்த மக்கள் மத்தியில் இந்த தேர்தலை பற்றி ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்றதுக்காக. எத்தனை பேர் உங்களோட குழுவில் இருந்தீங்க? இப்ப ராதிகாவுடைய தேர்தல் பிரச்சார பிரிவில் ஒரு 10 பேர் தான் இருந்தோம் நாங்கள் இந்த குழுவில். இது ஒரு இன்ஃபார்மல் குரூப். இது எந்த ஒரு அமைப்புகளோடையோ எந்த ஒரு அசோசியேஷனோடையோ
இல்லாத ஒரு நல்ல தனிப்பட்ட விஷயம். அதனாலதான் சுதந்திரமா இயங்க முடிஞ்சது. சுதந்திரமாக இயங்க முடியதா இருந்தது. அமைப்புகள் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு தலையீடு இருக்கு. இப்ப அதுக்கு ஒரு தலைவர் இருப்பார். அதை உங்களை வந்து அவர் உங்களுக்குள்ள ஊடுருவி இருப்பார். இருந்திருக்கலாம். ஆனா நாங்க என்ன செய்தோம் நாங்கன்னு சொன்னா, இந்த ஒரு இன்ஃபார்மல் குரூப் பீப்புள் நாங்க ஒரு டீமாக ஒர்க் பண்ணாங்க. எல்லாம் ஒரு புத்திசாலி குழு. இப்ப நீங்க ஒரு கணக்காளராக இருக்கிறீங்க. நீங்களாவே மனமு வந்து போய் இந்த பிரச்சார பிரிவில் இணைஞ்சீங்களா? ஆமாம், நான் ராதிகா சிட்சபேசன் அவர்களை ஆக்சுவலி எனது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஆனுவல் டின்னரில் தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணியிருந்தேன். அதன் பின்பு அவரை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருந்தது. அவரை 2-3 தடவை சந்தித்த பின்பே அவர் ஒரு சிறந்த ஒரு வேட்பாளராகவும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பும் ஒரு தகுதியும் உள்ளவர் என்பது எனது மனதில் ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பத்திலே நான் அவர்களுக்கு கூறியிருந்தேன், நான் உங்களுக்கு எலெக்ஷனுக்கு நான் உதவி செய்வதாக. சரி, ஒரு நேயர். வணக்கம். 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 அவர் கனடாவிலிருந்து அவருடைய செயற்பாடுகள் எங்களுக்கு பெருமை அளிக்கிறது. அவருக்கு முதல் வாழ்த்துக்கள். ஆனால் அவருடைய நான் கேட்கிற கேள்வி என்றால், அந்த தொகுதியில எவ்வளவு பேர் தமிழர்கள், எத்தனை விகிதம், இவர் என்ன அடிப்படையில் இவருடைய வாக்குகள் வெளிவந்தன, அதற்குரிய அந்த விவரங்களை சொன்னால் எங்களுக்கு விளங்கிக் கொள்றது கொஞ்சம் இலகுவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எவ்வளவு தூரம் எத்தனை விகிதம் தமிழ் ஆக்கள் அந்த ஏரியாவில் இருக்கிறோம், அந்த முழு தொகை வாக்காளரின் தொகையை ஒருக்கா சொன்னால் எங்களுக்கு விளங்குறது கொஞ்சம் இலகுவாக இருக்கும். மிக நன்றி செல்வா. நன்றி செல்வா உங்களுக்கு. அந்த ஹிஸ்டாரிக்கலி வந்து ஸ்காப்ரோ ரீஸ்டுவர் தொகுதி வந்து மிக வோட்டர்ஸ் டேர்ன் அவுட், வாக்காளர்களது பங்களிப்பு குறைவாக இருந்திருக்கிறது. ஈவன் அரசாங்கம் கூட கடந்த தேர்தலின் பின்பு இந்த தொகுதியில் வாக்காளர்களது வாக்களிப்பு குறைவாக இருப்பது என்பதற்கு ஒரு ஸ்டடியை மேற்கொண்டார்கள். என்ன சொன்னார்கள்? அதற்கு பலவிதமான வாக்களிக்கிறார்கள் இல்ல தேர்தல்கள் மக்கள் வாக்களிக்கிறார்கள் மிக குறைந்த வீதம். அதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, அந்த தொகுதியில இளைஞர்கள் கூட இருக்கிறார்கள். மற்றது ஒர்க்கிங் கிளாஸ் பாப்புலேஷன் கூட இருக்கிறார்கள். அவர்கள் வந்து இந்த இப்படியான தேர்தல் சிவிக் என்கேஜ்மெண்ட்ல மிகவும் நாட்டம் குறைந்தவர்களாக இருப்பது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் ஹிஸ்டாரிக்கலாக அந்த வோட்டர்ஸ் டேர்ன் அவுட், வாக்காளர் வந்து ஒரு 40,000 45,000 முடியல தான் இருந்தது. 45,000 பேர் தான் வாக்கு அளித்துள்ளார்கள். 40,000 பேர். ஆனால் அந்த தொகுதியில 80,000 வாக்காளர் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு 40,000 வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இதுல வந்து எவ்வளவு தமிழர்கள்? அந்த தொகுதியில வந்து ஏறத்தாழ 15,000க்கும் 16,000க்கும் இடைப்பட்ட வாக்களிக்கக்கூடிய தமிழர்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள். இந்த முறை தேர்தலில் 46,800 பீப்புள் வாக்களித்திருக்கிறார்கள் இந்த முறை தேர்தலில். அதில் ராதிகா சிட்சபேசனுக்கு 18,935 ஓட்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த பெரிய விஷயம். அது வந்து மிகவும் தமிழர்களும் வாக்களித்திருக்கிறார்கள், மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்களும் வாக்களித்து இருக்கிறார்கள். இப்ப அவ்வளவு தூரத்துக்கு உங்களுடைய பிரச்சாரம் வேலை செய்திருக்கேன்னு சொல்றீங்களா? ஓகே, இந்த உண்மை. நாங்கள் இந்த பிரச்சாரம் வந்து வெரி ப்ரொஃபஷனலி டிசைன்ட் அண்ட் மேனேஜ்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட். சரி, பாப்போம். ஒரு நேயர். வணக்கம். வணக்கம். நான் நிலா சொல்றேன். சொல்லுங்க, பேசுங்க நிலா. என்னன்னு சொன்னால், ராதிகா சிட்சபேசனுடைய காணொலியை பார்த்து நீங்க சந்தர்ப்பம் என கிட்டியது. அதில் வந்து அவருடைய வாழ்க்கை பின்னணியை கூட அறியக்கூடியதாக இருந்தது. அவருக்கு வந்து இலங்கை நாட்டின் அவலங்கள் எல்லாமே தெரிந்த ஒருவராக இருக்கிறார். மேலும் அந்த இளைஞர்களுடைய அந்த உத்வேகம், எல்லோருடைய ஒற்றுமையை பார்க்கும்போது மிக மிக சந்தோஷமாக இருந்தது. அதுவும் ஒரு பெண் பிள்ளைக்கு இந்த விதமாக எல்லோரும் நீங்கள் அக்கறை கொடுத்து அவரை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள். அதே நேரம் அவர்களும் அந்த திறமையை பார்க்கக்கூடியதாக இருந்தது. பார்க்கும்போது மிக மிக பெருமையாக இருந்தது. அவருக்கு மற்றும் உலகத்தில் முதன்மை தெரிவு செய்யப்பட்ட ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக அவர் இருப்பது என்பது ஒரு பெரிய ஒரு வரவேற்கத்தக்க, மிகவும் பெருமைப்படத்தக்க, வாழ்த்த வேண்டிய பெரிய ஒரு விடயம். என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டால், இவர் வந்து இப்படி இந்த உறுப்பினராக, எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் அந்த தன்னுடைய இந்த அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி, அந்த அரசியல் தன்னால் பேசக்கூடிய அந்த திறனை, தனக்கு தெரிந்த அந்த அறிவு நுட்பத்தை எல்லாத்தையும் பயன்படுத்தி எங்களுடைய நாட்டு மக்களுக்கு, அதாவது ஈழ மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய
தன்மை, அதாவது வேறு நாட்டவர்களோட, அதாவது பெரிய அந்தஸ்தில் உள்ள, அதாவது அரசியல் தலைவர்களுடன் பேசக்கூடிய சந்தர்ப்பம் தான் அவருக்கு வாய்க்கும் இல்லையா? சொல்லுங்க. அவ்வாறான நீங்கள் நன்றி. அவ்வாறான ஒரு எதிர்பார்ப்போடன் தான் தமிழ் மக்கள் ஏகோபித்தமாக வாக்களித்திருக்கிறார்கள். அவரது பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்வது அவர் தமிழ் மக்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை, முழு கம்யூனிட்டிக்கும், அந்த தொகுதியில் உள்ள முழு கம்யூனிட்டிக்குமே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். ஆனால் நீங்கள் கூறியது போல தமிழ் மக்களின் அபிலாசைகளையும் தமிழ் மக்களின் உணர்வுகளையும் தமிழ் மக்களின் பிரச்சனைகளையும் நன்கு அறிந்து ஒருவராக இருந்து வருகின்றார். அதனுடைய அவர் தனது எலெக்ஷன் முடிந்த பிறகும் ஒரு பத்திரிகையாளர் மாநாடு நடந்த போது அதில் கூறியிருந்தார், தான் எம்பியாக வருவதற்கு முதல் கூட தான் இப்படியான விடயங்களை சமூக சுவாடு செய்து கொண்டு வருகின்றேன், தமிழ் மக்களுக்கு ஆன குரல் கொடுத்து வருகிறேன், ஆனால் இனிமேல் இதை செய்வதற்கு மேலும் சந்தர்ப்பங்கள் கூட இருக்கிறது. இதற்கு முதல்பு ஒரு சாதாரண பிரஜையாக இருந்து செய்த விடயங்கள் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் போது மிகவும் அதிகமாக செய்யக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை கூறியுள்ளார். ஆனால் தமிழ் மக்களிடம் நீங்கள் கூறிய போல மிகவும் அப்படியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அந்த எதிர்பார்ப்போடு தான் கனடாவிலும் தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள். இன்னொரு நேர் வணக்கம். வணக்கம், நான் சவுத் வேல்ஸ்ல இருந்து தேவதாஸ் பேசுறேன். வணக்கம் அண்ணா. வணக்கம் சிவா. அதாவது நீங்க எவ்வாறு செய்தீங்களோ அதை பார்த்து எங்க ஐரோப்பிய வாழ் மக்களும் யூரோப் மக்களும் நீங்கள் இந்த மாதிரி செய்தீங்களோ அதே போல எங்கள் தமிழ் மக்களை கொண்டு வரணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இலகுவாக வழங்கப்படுத்திக் கொண்டிருக்கீர்கள், அதை பார்த்து இங்க இருக்கிறவரும் யூரோப்பியர்களும் கொண்டு வரணும் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. சரி, எவ்வாறு அந்த கட்டமைப்பை நீங்க ஒழுங்குபடுத்தினீர்கள்? நொமினேட் பண்ண பிறகு அவர் தான் எங்களது வேட்பாளர் என்று தெரிவு செய்ததன் பின்பு கம்யூனிட்டியில் எங்களது சமுதாயத்தில் அந்த தொகுதியில் அவருக்கான ஒரு ப்ரோஃபைல், அவருக்கான செல்வாக்கை நாங்கள் அதிகரிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. மேலே மக்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதற்காக அவர் பல சமூக அமைப்புகளில் நிகழ்வுகளில் பங்கு கொண்டுள்ளார். சமூகத்தில் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள், சமூகத்தில் இருக்கிற பெரியவர்களோட தொடர்பை ஏற்படுத்தினார். சமூக சேவையில கூட ஈடுபாடாக இருந்திருக்கிறார். இதன் மூலம் அவர் சமூகத்தில் அடுத்த மிகவும் பிரபலியம் அடைந்து வர தொடங்கினார். இப்ப ஆசிய நாடுகளை போல ஒருத்தர் நிக்கிறது, அதுக்கு பிறகு ஒரு பிரச்சாரம், ஒரு வேன்ல லவுட் ஸ்பீக்கரை கட்டி ஒரு பிரச்சாரம், அப்படியான ஒரு சூழல் இல்லாத ஒரு நிலைமையில தன்னுடைய திறமை, அவருடைய செயல்பாடு மூலமாக மக்கள் அவரை ஆதரிக்கணும். இப்ப இதுக்கு எவ்வகையான நிலைமைகள், இந்த சமூக செயல்பாடுகளுக்கு அப்பால வேற என்ன எல்லாம் செய்தீங்க? என்னடா இப்ப இங்க ஐரோப்பிய நாடுகள்ல மிக முக்கியம், கடந்த மே மாதம் 5ஆம் தேதி இங்கே ஒரு எலெக்ஷன் ஒன்று நடந்தது. ஆனா நடந்த மாதிரியே தெரியல, ஆனா ஆக்கள் போய் வாக்களிச்சுட்டு வந்தார்கள். எப்படி நீங்கள் அதை நல்லா பகிரங்கப்படுத்தி பலப்படுத்தினீங்க? நாங்கள் அந்த எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண நேரத்தில் நாங்கள் முதலாவது எலெக்ஷன் ஆஃபீஸ், கேம்பெயின் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண திறந்தது பின்பு முதலாவதாக நாங்கள் செய்த வேலை சமூக ஊடகங்களை, அதாவது தமிழ் சமூக ஊடகங்களை எல்லாவற்றையும் அழைத்து ஒரு பேசினோம். ஒரு மீடியா கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணினோம். அதில் நியூஸ் பேப்பர் மீடியா, ரேடியோ, டிவி எல்லாரும் வந்திருந்தார்கள். அப்பொழுது நாங்கள் அவரிடம் கூறியிருந்தோம், நீங்கள் மீடியா இப்படியான ஒரு வெற்றிக்கு இந்த மக்களை ஒன்று திரட்டுவதற்கும், மக்களை ஒரு பேரணியாக ஒன்று திரட்டி இந்த தேர்தலில் வெற்றியையும் ஒரு வரலாற்றை உருவாக்குவதற்கு நீங்கள் மிகவும் முக்கியமான பங்கு இதில் ஆற்றலாம் என்றதை நாங்கள் அந்த மீடியா கான்ஃபரன்ஸ்ல ஊடகங்களுக்கு விளங்கியிருந்தோம். தமிழ் ஊடகங்களுக்கு அவங்களுக்கு விளக்கியிருந்தோம். அப்ப தமிழ் ஊடகங்கள் நல்லா ஒத்துழைச்சு மிகவும் மிகவும் ஆதரவு தந்திருந்தார்கள். அதில் நடந்த இன்னொரு விடயம் என்னென்னா, அந்த ஸ்டார்ட் கேம்பெயின் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண நேரத்துலேருந்து வெற்றி விடயம் வரையும் ஒரு விதமான நெகட்டிவுமே ராதிகாவுக்கோ இந்த தேர்தலுக்கு எதிராக தமிழ் மக்களிடம் வரவில்லை. அதற்கு எங்களது மீடியா அந்த தமிழ் மக்களிடம் ராதிகாவை கொண்டு செல்வதற்கும், இந்த தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கும், இந்த தேர்தல் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்கும் இந்த மீடியா துறை சேர்ந்தவர்கள் மிகவும் பங்காற்றியுள்ளார். நீங்க மனம் திறந்து சொல்றேன்னா யாரும் இதை குழப்பே இல்லை. ஆமா, நல்ல ஒழுங்காக போய்கொண்டு இருந்துச்சு. அதே நேரத்தில் நாங்கள் இந்த எலெக்ஷன் கால் பண்ண உடனே கம்யூனிட்டியில் உள்ள முக்கியமான நபர்கள்,
சமூக ஊடகங்கள், அசோசியேஷன் எல்லாவற்றையும் அழைத்து ஒரு இராப்போசன விருந்து, ஒரு பிரைவேட் டின்னர், ஒரு எங்களோட பிரதிநிதி இந்த 10 பேரில் ஒருவர் அது வீட்டில் ஒரு பிரைவேட் டின்னர் ஆர்கனைஸ் பண்ணி அப்பொழுது நாங்கள் கூறியிருந்தோம், நாங்கள் இந்த விடயத்தில் நாங்கள் எல்லோரும் எந்த விதமான வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த வரலாற்றை நிறைவேற்ற வேண்டும். உண்மை. ஒரு நேர் வணக்கம். வணக்கம். இல்லை, அப்போ அதுக்கு பிறகு இந்த ஊடகங்களுடைய ஒத்துழைப்போடு சேர்ந்து இப்ப நீங்க பிரச்சாரம் வீடு வீடா போனீங்களா? ஆமா, அது எல்லா தமிழர்களுடைய வீடுகளையும் நீங்கள் வந்து, தமிழர்கள் மட்டுமல்ல, நான் ஏற்கனவே கூறியது போல இது ஒரு ப்ரொஃபஷனலி டிசைன், மேனேஜ் அண்ட் எக்ஸிக்யூட்டட் கேம்பெயின். நாங்கள் முதலாவதாக எல்லா வாக்காளர்களது பெயர்கள், டெலிஃபோன் நம்பர்ஸ், அட்ரஸ் எல்லாம் எங்களிடம் இருந்தது. அந்த தொகுதியை வந்து நாங்கள் ஒவ்வொரு எலெக்ஷன் போலிங் சென்டரை பொறுத்து அதை பலவாறாக ஸ்மால் செக்மெண்டாக பிரித்து நாங்கள் பலவிதமான கேம்பெயின்களை செய்தோம். நாங்கள் ரோபோ கால் செய்தாங்க, இந்த நியூஸ் பேப்பர்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட் செய்தாங்க, இந்த டோர் டு டோர் கேன்வாசிங் செய்தாங்க, டோர் டு டோர் ஃப்ளேயர் ட்ராப்பிங், ஒவ்வொரு வீட்லேயும் நாங்கள் ஃப்ளேயர்ஸ் ட்ராப் பண்ணினாங்க. டோர் டு டோர் கேன்வாசிங் செய்ததும் மிகவும் ஒரு பிரயோசனமாக இருந்தது. அதை திறமையாக நாங்கள் வழி நடத்தி சென்றது தான் அது வெற்றிக்கான காரணமாக இருந்தது. நாங்கள் டோர் டு டோர் கேன்வாசிங் செய்கின்ற பொழுது, ஒரு வீட்டுக்கு செல்கின்ற பொழுது வீட்டை நொக் பண்ணி டோர் வாங்கினா அவரோட பேரை சொல்லி எங்களோட லிஸ்ட் இருந்தபடியா பேரை சொல்லி அவரை கூப்பிடக்கூடிய இருந்தார். அப்படி ஒரு பேரை சொல்லி அவர்களை கூப்பிடும் பொழுது இம்மீடியட்டாக அவர் கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருந்தது. அது மிக முக்கியமா உங்களை பார்த்து ஒரு இளங்கோ என்று சொல்ற நேரத்துல ஒரு சந்தோஷம் கொண்டு வரும். அப்ப அந்த பிரச்சார உத்தியை வந்து நீங்க கையாண்டீங்கள். ஆமா. ஒரு நேர் வணக்கம். வணக்கம். லண்டன்ல இருந்து சிவசுப்பிரமணியன். வணக்கம் சிவசுப்பிரமணியன். அனஸ் அவர்களுக்கும் சொல்லுங்க, சிவன் இளங்கோ அவர்களுக்கும் வணக்கம். முதல்கண் இளம் பாராளுமன்ற உறுப்பினர் ராதியா அவர்களுக்கும் வணக்கம் கூறி, இது இந்த உலகத்தில் உள்ள ஈழத்தமிழினத்துக்கு மாத்திரமல்ல அனைவருக்கும் மிக பெருமை என்று கூறி, நான் அவருடைய அந்த படத்தை இப்பொழுது பார்த்த பொழுது எனக்கு கண்ணுக்கு முன்னாலே ஒரு காட்சி தெரிஞ்சது. அவன் தலை விட்டு களத்தொழில போட்டிருக்கிற மாலை இவர்கள் எல்லாம் ஒரு சீமாட்டியாகவும், அவதனுடைய வயதுகளை கடந்து ஒரு பெரிய மனித உரிமைகள் இப்படி சர்வதேச அமைப்புகளில் இருக்கிற தலைமை பதவிக்கு வரக்கூடிய அந்த தோற்றப்பாடுகள் எனக்கு கண்முன்னே தெரிந்த பொழுது மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. அவ எதிர்காலத்தில் தன்னை போல ஒரு 6-7 பிரதிநிதிகளை கனடாவிலும் ஐரோப்பாவிலும் உருவாக்கி ஒரு பெரிய தலைமை பதவிக்கு வருவார் என்பது வளரும் பயிராக எனக்கு தெரிகிறது. அவருக்கு வாழ்த்துக்கள். நன்றி. மிக நன்றி கவிஞர் சிவசுப்பிரமணியம். சரி, அதுக்கு பிறகு இப்பொழுது பிரதான கட்சிகளினுடைய பார்வை தமிழ் மக்கள் மீது எவ்வாறு இருக்கிறது? இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஆமாம், இது வந்து மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி, முக்கியமான விடயமும். இந்த தேர்தலில் ராதிகா சிட்சபேசன் வெற்றி அடைந்தது பின்பு தமிழ் மக்களது பலம் பிரதான கட்சிகளுக்கும் கனேடிய அரசியலில் ஈடுபட தமிழ் மக்களுக்கே இப்பதான் தெரியுது தங்களுடைய பலம் எவ்வளவா இருக்கு. ஆமா, நாங்கள் இவ்வளத்தை சாதிக்கலாம் என்பது எப்போ செய்திருக்கலாம். ஆமா, இப்பொழுது புரிந்துள்ளது. நாங்கள் ஒற்றுமையாக இருந்து இந்த தேர்தலில் வெற்றிக்கு இன்னொரு காரணம் என்னென்றால், இந்த தேர்தலில் தமிழ் மக்கள் கட்சி வேறுபாடின்றி இந்த பிரச்சார குழுவில் கூட சில ஆக்கள் எல்லோருமே NDP கொள்கையை இல்லை. ஈவன் இந்த பிரச்சார குழுவில் இருந்தவர்கள் சில பேர் லிபரல் கன்சர்வேட்டிவ் கொள்கைகளை சார்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவ்வாறு இருந்தும் இந்த நிகழ்வில் தமிழ் மக்கள் கட்சியையும் மீறி ஒரு பிரதிநிதி என்பதுதான் மேலோங்கி நின்றது. அதற்காக கட்சி வேறுபாடு என்று எல்லோரும் உரிமையாக நின்று அந்த பலத்தை தெளிவுபடுத்தியுள்ளார்கள். இதன் பின்பு நான் வாசிக்கவில்லை, நான் கேள்விப்பட்டேன் என்னொரு நண்பரிடம் இருந்து, லிபரல் கட்சி ஒரு ஆளுங்கட்சியாக முன்பு இருந்து வந்தது. இந்த ஸ்காபரோ ரூச்சிவ தொகுதியில் 23 வருடமாக லிபரலுடைய ஒரு கோட்டையாக இது இருந்தது. இப்ப இந்த ராதிகா சிட்சபேசன் வெற்றி பெற்ற இந்த ஸ்காபரோ ரூச்சியில இருந்து அதை உள்ள நெய்பரிங்ஸ் பக்கத்தில் உள்ள சில தொகுதிகளிலையும் லிபரல் கட்சி தோல்வி அடைந்திருக்கிறது. அப்பொழுது இந்த லிபரல் கட்சியை சேர்ந்த ஒரு MP ஒருவர் கூறியுள்ளதாக நான் கேள்விப்பட்டேன். தமிழ் மக்களை, தமிழ் வேட்பாளர்களை நாங்கள் இந்த ஸ்காபரோவை சேர்ந்த இடங்கள்
அண்மையில் உள்ள தொகுதிகளிலே வேட்பாளராக நிறுத்தி இருந்தோமா இருந்தால் லிபரல் கட்சி இவ்வளவு தூரம் தோல்வி இந்த எலெக்ஷனிலே சந்தித்திருக்க அது என்று கூறியுள்ளார். பாரிஸில் தொடர்புகளுக்கு VT Cash and Carry. இன்றைய விசேட சந்திப்பு நிகழ்ச்சியில் கணக்காளர் சிவன் இளங்கோ கனடாவிலிருந்து இங்கே வந்திருக்கின்றார். ராதிகா சிட்சபேசனுடைய தேர்தல் பிரச்சார பிரிவிலே மிக முக்கியமாக உழைத்தவர்களில் ஒருவர். இந்த இடத்துல மக்கள் சில நேரங்கள்ல ஆதரவு தருவார்கள், ஆனா வாக்களிக்க மாட்டார்கள். எப்படி இந்த வாக்களிப்பதற்கான தூண்டுதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தினீர்கள்? அது நாங்க 2 விடயம் செய்தாங்கள். ஒன்று மீடியா மூலமாக, இது வரலாற்று நிகழ்வு. முதலாக இலங்கைக்கு வெளியில் ஒரு தமிழால் பாராளுமன்றத்துக்கு செல்வது என்பது ஒரு வரலாற்று நிகழ்வு. இந்த வரலாற்று நிகழ்வில் நீங்களும் ஒரு பங்காளராக இருக்க வேண்டும் என்று ஒரு மக்கள் மத்தியில் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தினாங்கள். அதற்கு மீடியா ஊடாக அதை நாங்கள் செய்து வந்தாங்க. அதன் பின்பு நாங்கள் டோர் டு டோர் வீடு வீடாக சென்று கன்வர்சிங் செய்த பொழுது நாங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். எங்களோட ரிசல்ட்ஸ்களை டெய்லி நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி கம்ப்யூட்டரில் அப்டேட் பண்ணி கொண்டு வந்தாங்க. எப்படி என்ன உதாரணத்துக்கு ஒரு வீட்டை சென்றோம் என்றால் அவரோட கதைத்த பின்பு அவர் எங்களோட ராதிகாவுக்கு மிகவும் ஆதரவானவர் இருந்தால் அவருக்கு மார்க்ஸ் போட்டாங்க 100. அவர் ஒரு ஓரளவு ஆதரவு இருந்தால் அதுக்கு 2 மார்க்ஸ் போட்டு சில ஆட்கள் அன்டிசைடட். இது நீங்க அவர்கிட்ட கேக்குறீல்ல, அவர் கதைக்கிற முறையில பேசுற முறையில இருந்து நீங்கள் புரிஞ்சுக்கொண்டீங்க. பேசுற முறையில இருந்து நாங்க அவர் உண்மையான ஸ்ட்ராங் சப்போர்ட்டரா, ஒரு லைக்லி சப்போர்ட்டரா, அன்டிசைடடா அல்லது நாட் சப்போர்ட்டரான்னு சொல்லி நாங்க ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. அப்ப நாங்க கேன்வசிங்க்கு ஆட்கள் போக முதலே கேன்வசிங்க போற ஆட்களை ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. என்ன மாதிரி கதைக்க வேணும், என்ன மாதிரி இதை ஐடென்டிஃபை பண்ணணும், என்ன மாதிரி ரெக்கார்ட் பண்ணணும். அதை டெய்லி அந்த சீட்ஸ்களை 100க்கும் மேற்பட்டவர்கள் இந்த கேன்வசிங் செய்தார்கள். அதை கலெக்ட் பண்ணி எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் நைட் இந்த கேன்வசிங் டைமில் அதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி அதில் எங்களுக்கு ஆதரவாக இருந்த 1-2 மார்க்ஸ் கிடைத்தவர்கள் அல்லது வீட்டில் அட்வான்ஸ் போலிங் நாள் என்றும் எலெக்ஷன் நாள் என்றும் திருப்பி நாங்கள் சென்றோம். அந்த வீடுகளுக்கு சென்று நீங்கள் எங்களுக்கு ஆதரவு, நாங்கள் முதல் வந்தபோது எங்களுக்கு ஆதரவாக இருந்தீர்கள், நீங்கள் வாக்களிக்க சென்று விட்டீர்களா, வாக்களிக்க செல்லாவிட்டால் தயவு செய்து சென்று வாக்களியுங்கள். ஒவ்வொரு வாக்குமே முக்கியமானது எங்களது வெற்றிக்கு. இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தவறவிடக்கூடாது. இந்த முறை ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் வாரதற்கு மிகவும் சாத்தியமான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதுகளை நீங்க தவற விடக்கூடாதுன்றதுக்கு ஒவ்வொரு வீடு வீடாக நாங்க சென்று இப்போ நீங்கள் அவர்களை தொடர்ச்சியாக அவர்களை பார்த்து கொண்டே இருந்தீர்கள். தொடர்ச்சியாக முதல் டோர் டு டோர் கன்வர்சிங் செய்துவிட்டு நாங்கள் அதோடு நிப்பாட்டவில்லை. அந்த ரிசல்ட்ஸை எடுத்து திருப்பி அவர்களை எங்களுக்கு சப்போர்ட்டான ஆட்களை நாங்கள் சென்று வாக்களிக்க வைத்தோம். சில வாக்காளர்களுக்கு வாகன வசதி இல்லாவிட்டால் சீனியர்ஸ் முதியோர்களுக்கு அவர்களுக்கான வாகன வசதியை கூட செய்வதற்காக பல தொண்டர்கள் முன் வந்திருந்தார்கள். ஒரு நேயர் வணக்கம். லண்டன்ல தம்பிராஜா கதைக்கிறேன். வணக்கம் தம்பிராஜா, சொல்லுங்க. முதற்கண் உங்கள் 2 பேருக்கும் ரங்கவுக்கும் மனத்துக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் முதல்ல மிக சந்தோஷப்படுகிறோம் ராதிகாவுடைய செய்தியை கேட்டு. அதே நேரத்தில் லண்டன் மக்களுடைய வாழ்த்துக்களையும் அவருக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் ஒரு மிச்சம் அதிகமாக படிக்க வேண்டியிருக்கு. கேட்க மிச்சம் ஆர்வமாக இருக்கு உங்களோட விளக்கங்கள். அதாவது நீங்க உங்களோட போக்க பார்த்தா உங்களோட அணுகுமுறை ஒரு வியாபார கம்பெனி ஃபீல்டு ஆபீசர்ஸ் எப்படி தயார்படுத்தி ஃபீல்டுக்கு அனுப்பி தங்களோட வியாபார ப்ரமோஷனை செய்யணுமோ கிட்டத்தட்ட அந்த அளவுல நீங்க கொண்டு போயிருக்கீங்க. அப்ப இந்த இதே உங்களோட இப்ப நான் இந்த டிவியில கலைக்க வேண்டிய முக்கிய காரணம், இந்த டிவியை பார்த்து கொண்டு லண்டன்ல இருக்கிற இங்கிலாந்துல இருக்கிற தமிழ் ஆர்வலர்கள் உங்களுடைய இந்த திறமையை உங்களுடைய பயன்படுத்த முன்வர வேணும். உங்களுடைய ஆலோசனையும் அந்த ஆலோசனையும் கேட்டு கடந்த முறை நாங்கள் கிட்டத்தட்ட யூரோப்பியன் யூனியனுக்கு ஒரு இளம் பெண் அவன் ஒரு கட்டிக்காரி போற ஒரு அரும்பட்டுல அவ அந்த சந்தர்ப்பத்தை இழந்து விட்டான். அவனுடைய அவ மீண்டும் அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்று போகணும் ஒரு ஆர்வம். எல்லாரும் இந்த அரசியலில் ஈடுபட்டவ உங்களை போல அந்த ஆலோசனையை பெற்று இந்த வழிமுறையில கடைப்பிடிச்சு மற்ற யூரோப்பிலும் லண்டன் இங்கிலாந்திலும் யூரோப்பிலும் எங்களுக்கு இடத்த மேல் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி வாய்ப்புகளை கிடைக்கிறதுக்கு உங்களோட ஆலோசனையும்
புற வேணும் என்ற நோக்கத்தோடு தான் நான் கேட்டேன். அதை சம்பந்தப்பட்டவர்கள் உங்களுடைய ஆலோசனையும் அணுகுமுறையும் கடைப்பிடிக்க வேண்டும் என்று. மிக நன்றி உங்களுக்கு. சிவன் இளங்கோவும் மிக தெளிவாக இந்த விடயங்களை கேட்கின்ற கேள்விகளுக்கு மிக தெளிவாக விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். உண்மையில் எங்களுடைய நோக்கம் அதான் என்னென்றா, இப்ப இவ்வளவு காலமாக புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற தமிழர்கள் அரசியலில் ஈடுபடுகின்றார்கள், அது மட்டும் கவுன்சிலராக வருகின்றார்கள். ஆனால் ஒரு பிரதான அரசியல் நீரோட்டத்துக்குள்ள நுழைகிறதுக்கான வழிவகைகள் இல்லாம இருக்கா அல்லது தடுக்கப்படுதா என்னன்னு விளங்குதில்லை. ஆனா கனடா இதை சாதிச்சு காட்டியிருக்கு. அந்த விஷயங்களை பிரித்தானியாவில் உள்ளவர்களும் ஏனைய நாடுகளில் உள்ளவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே உரையாடி கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்துல முக்கியமான விஷயம் பணம். என்னடா இப்ப அமெரிக்காவிலேயோ கனடாவிலேயோ இங்கேயோ தேர்தல் நடந்தா பணம் நிறைய தேவைப்படும். இதை எப்படி நீங்க சாதிச்சீங்க? ஆமா, ஏன்னா இது சும்மா பணத்தை போய் வாங்கி நாங்க செலவழிக்க இயலாது. அத்தனை அவளுக்கும் கணக்கு காட்டணும். நீங்கள் கடைசியில் ஏதாவது பிரச்சனை வந்தா எம்பி பதவியை ராஜினாமா செய்ய நிலைமைக்கு வந்துடும். எப்படி இதை சாதிச்சீங்க? ஹிஸ்டாரிக்கலி பாத்தீங்கன்னா இந்த என்டிபி கட்சி இந்த தொகுதியில ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டியா இருக்கல. அவர்களது இதற்கு முதல் பட்ட தேர்தலில் ஒரு $2,000-3,000 அவளை தேர்தல் பிரச்சாரத்துக்கு செலவழித்திருந்தார்கள். இந்த முறை நாங்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு 50,000க்கும் அதிகமாக செலவழித்திருக்கின்றோம். இந்த தொகை ஒரு டொனேஷனாக எங்களுக்கு கிடைத்தது. இது நாங்கள் ஆரம்பத்தில் என்ன செய்தாங்க என்று சொன்னால், எங்களது முன்பு இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சிகள் இந்த தொகுதியில் எவ்வளவு செலவழித்திருக்கிறார் என்பதை அறிந்து எங்களால் இப்படியான ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒன்று ஆரம்பித்து நடத்த போவதற்கு எவ்வளவு காசு தேவை என்பதை அறிந்து நாங்கள் ஒரு ஃபண்ட் ரைசிங் டின்னர் ஒன்றை ஒழுங்கு செய்திருந்தோம். இந்த ஃபண்ட் ரைசிங் டின்னரும் வெரி ப்ரொஃபஷனலி அண்ட் ஆர்கனைஸ்ட், ஒரு வெல் ஆர்கனைஸ்ட் டின்னர். அந்த டின்னருக்கு நாங்கள் டிக்கெட் விற்றுனாங்க. எங்களது நண்பர்கள், குடும்ப அங்கத்தவர்கள், பிஸ்னஸ் பீப்புள், ஏன்னா எல்லா விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் அநேகமாக பிஸ்னஸ் ஆக்கிறது தான் நாங்கள் நெடுக நோக வச்சிடுறது. இந்த விடயத்தில் நாங்கள் ஒரு $100 டிக்கெட் அடித்து எல்லாரையும் அணுகினாங்க. அந்த டச் பண்ணப்படாத செக்மெண்டட் பீப்புள், ப்ரொஃபஷனல்ஸ், இண்டிவிஜுவல் பீப்புள் இருக்கிறார்கள், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறார்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியாக இந்த டீமில் உள்ளவர்கள் அவர்களும் ராதிகாவும் அவர்களை அணுகி இந்த $100 டிக்கெட்டை விற்று ஒரு ஃபண்ட் ரைசிங் டின்னரை ஒரு வெரி ப்ரொஃபஷனல் நல்ல வெற்றியான ஒரு நிகழ்வாக நடத்தியிருந்தோம். அந்த ஃபண்ட் ரைசிங் டின்னருக்கு கூட என்டிபி கட்சியில் இருந்த பிரதான அங்கத்தவர்கள் வருகை தந்திருந்தார்கள். அந்த டின்னருக்கு தலைவர் ஜாக்லியட் அவர்கள் வருவதாக இருந்தது. அன்று அவருக்கு ஒரு சத்திர சிகிச்சை காரணமாக அவர் வர முடியவில்லை. ஆனால் அவர் ஒரு வீடியோ கிளிப் அனுப்பியிருந்தார். அதை விட வேறு 2 எம்பிக்கள், முக்கியமான எம்பி, பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவர்கள் அந்த கட்சி சார்ந்து அந்த டின்னருக்கு வந்திருந்தார்கள். அந்த டின்னரில் நாங்கள் பலவிதமான சமூகத்தில் உள்ளவர்களை அழைத்திருந்தோம். பலவிதமான சமூகத்தில் உள்ளவர்களை உரையாற்ற ஒழுங்கு செய்திருந்தோம். அந்த ஃபண்ட் ரைசிங் டின்னர் ஒரு மிகவும் சக்சஸ்ஃபுல்லாக நடக்கிற போதே இது ஒரு வெற்றி வாய்ப்புக்கான பாதையில் நாங்கள் போய்கொண்டு இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இப்ப இங்க ஐரோப்பிய நாடுகள்ல நாங்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுது மிக கவனமாக வார்த்தைகளை பாவிக்கணும். என்னடா ஒரு சோர்வடையக்கூடிய வார்த்தைகளை பாவிக்கவே கூடாது. ஆமா, நிச்சயமாக ஒரு முன்னேற்றகாரம் முன்னோக்கி போவதற்கான அந்த வார்த்தைகளை பாவிக்கணும். இந்த பிரச்சார உத்திகள்ல நீங்கள் எப்படி வார்த்தைகளை பாவிச்சீங்க? எப்படி இந்த பிரச்சார உத்திகளை நீங்க கையாண்டீங்க? இது ஒரு முக்கியமான விடயம். என்னோட தேர்தல் பிரச்சார குழுவில் நாங்கள் 2 பேர், ரஞ்சன் ஐயாத்துறை அண்ட் நானும் இந்த மீடியா சம்பந்தமான விடயங்களை கையாண்டு வந்தாங்க. நாங்கள் ஈவன் இந்த ஃபண்ட் ரைசிங் டின்னர் நடந்த பின்பே நாங்கள் அதோடு அதை நிப்பாட்டவில்லை. அதை தொடர்ந்து மீடியா கவரேஜ், மீடியாவுக்குள்ள நாங்கள் எங்களோட தெரிந்தவர்களை கொண்டு அந்த ஃபண்ட் ரைசிங் டின்னரை பற்றி ஒரு ஆர்டிகல்ஸ் எல்லாம் எழுத வைத்தோம். தமிழ் பேப்பரில், தமிழாக்கள் நடத்துகிற இங்கிலீஷ் பேப்பரில் வெல் டேர்ன் அவுட் ஃபண்ட் ரைசிங் டின்னர், இந்த ஃபண்ட் ரைசிங் டின்னர் நிகழ்வே வரது வெற்றிக்கான வாய்ப்பாக தெரிகிறது என்ற ஒரு பாசிட்டிவான நோக்கிலே பல ஆர்டிக்கல்களை எழுத வைத்திருந்தோம். அதே போல் நாங்கள் இந்த கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ண காலத்தில் இருந்து எலெக்ஷன் நடக்கின்ற காலம் வரையும் மிக பாசிட்டிவாகத்தான் நாங்கள் இந்த நிகழ்வை மக்களுக்கு எடுத்து சென்றாங்க. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட். வி ஆர் டெஃபினெட்லி கோயிங் டு மேக் ஹிஸ்ட்ரி அண்ட் வி ஆர் டெஃபினெட்லி ஆன் த பாத் டு மேக் ஹிஸ்ட்ரி. இது ஒரு வரலாற்று நிகழ்வு. முதல் முறையாக நாங்கள் கனடா பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதற்கான ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு. இது வெற்றி அடைவது
அடைவது ஆல்மோஸ்ட் நிச்சயம் என்ற அளவு நாங்கள் இந்த கேம்பெயினை செய்து வந்ததால் மக்களும் மிகவும் ஊக்கப்பட்டு அந்த மக்களுக்கு நாங்கள் என்ன சொன்னோம்னா, இந்த வரலாற்று நிகழ்வில் நீங்களும் ஒரு பங்காளராக இருக்க வேண்டும். அதாவது அது ஒரு பங்காளராக நீங்கள் இருப்பதால் உங்களுக்கு பெருமை என்பதை மக்களுக்கு எடுத்து கூறி ஒரு ஆரம்பத்தில் இருந்து ஒரு பாசிட்டிவ், இந்த சேஞ்சஸ் ஹேப்பனிங் அண்ட் இட் இஸ் ஹேப்பனிங் ஃபார் குட் என்ற ஒரு பாசிட்டிவ் டோனை நாங்கள் வச்சிருந்தாங்க. இவ கன்சர்வேட்டிவ் கட்சி ஒருத்தர நிப்பாட்டினது, அவரோட பேர் என்ன, யோகனா ராகவன் பரம்சோதி. அவர் தோல்வி அடைஞ்சதுக்கான என்ன காரணம்? அவரும் வெற்றி அடையக்கூடிய இங்கே அனுப்பாடின இந்த ஸ்காபரோவில் அனுப்பாடின ஸ்காபரோவில் பலவிதமான அந்த ஸ்காபரோ நிறைய தொகுதிகள் அவர் ஸ்காபரோவில் இன்னொரு தொகுதியில் அவர் வேட்பாளராக நின்றிருந்தார். ஒரு திட்டமிடாத தேர்தல் பிரச்சாரத்தின் மூலமாகவா? எப்படி நீங்க அதை பார்க்கல? நீங்க ஏன் அவர தோல்வி அவர் தோல்வி அடைந்ததும் ஒரு மார்ஜினலாக தான் அவர் தோல்வி அடையக்கூடியதாக இருந்தது. தோல்வி அடைத்தார். ஆமா, நான் எனது முழு கவனமும் ராதிகாவின் தேர்தலையும் ராதிகாவின் தேர்தல் பிரச்சாரம் இருந்தபடியா அதை அதிகமாக கவனிக்கக்கூடியதாக இருக்கவில்லை. அவரும் போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவரும் போயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆளுங்கட்சி இன்னும் மிகவும் சந்தோஷமாக இருந்திருக்கும் அனைத்து தமிழ் மக்களுக்கும். அது நிறைவேறாம போய்விட்டது. சரி, இப்ப ராதிகாவுக்கு எதிராக, இப்ப NDPக்கு எதிராக அங்க நிறுத்தப்பட்டவர்கள் எப்படி வேலை செய்தார்கள்? அவர்களும் அந்த ராதிகா என்ற தொகுதி லிபரல் கட்சி என்ற ஒரு கோட்டையாக 23 வருடங்களாக இருந்து வந்தது. அதில் இன்னொரு சாதகமாக எங்களுக்கு அமைந்தது என்னவென்றால், ராதிகா நொமினேஷன் கிடைத்த காலத்திலிருந்தே சமூக ஈடுபாடோட இணைந்து வேலை செய்து வருவது அந்த முன்பு NBA இருந்தவருக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். அவர் எலெக்ஷன் கால் பண்ணுற டைமில் அவர் தனது பதவியை ரிட்டையர் பண்ணுவதாகவும் வரப்போகும் கடந்த எலெக்ஷனில் தான் போட்டியிடவில்லை என்பதையும் அறிவித்திருந்தார். அதுவும் எங்களுக்கு ஒரு சாத்தியமாக இருந்தது. அதனுடைய அந்த லிபரல் கட்சியில் புதிதாக ஒருவரை நியமித்திருந்தார்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு. அதோட கன்சர்வேட்டிவ் கட்சியிலையும் புதிதாக ஒருவரை நியமித்திருந்தார்கள். அவர்களும் ஒரு மிகவும் நல்ல ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை ஈடுபடுத்தியிருந்தார்கள். நாங்கள் அவர்களை விட மிகவும் திறமாக இதனை செய்யக்கூடியதாக இருந்தது. இப்போ பெரும் எதிர்ப்பு நாங்கள் வேற இல்லை. எதிர்ப்பு என்று மிகவும் கடுமையான போட்டி இருந்தது, அது உண்மை. நாங்கள் தேர்தல் டிபேட்ஸுக்கு போயிருந்தோம், தேர்தல் பிரச்சாரங்களை நடக்கிறதை கவனித்திருந்தோம். எங்களை விட அதிகமான பணம் மற்ற செலவழித்திருக்கலாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஏனென்றால் அவர்கள் வீதிகளிலேயும் வீடுகளுக்கு முன்பாகவும் அடித்த சயின்ஸ் போர்ட்டை வச்சு கல்குலேட் பண்ணி பார்க்க எங்களை விட அவர்கள் கூட செலவழித்திருக்கிறார்களோ என்று சந்தேகிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இருந்தாலும் நாங்கள் மக்களுடன் கூட கனெக்ட் பண்ணி மக்களுடன் கூட ராதிகாவை கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு ராதிகா ஒரு காரணம். ஏனென்றால் ராதிகா சமூக ஈடுபாடோட இணைந்து வந்திருப்பதும் அந்த தொகுதியில் ராதிகா வாழ்ந்து வந்திருப்பதும் மிகவும் காரணமாக வெற்றிக்கு காரணமாக அமைந்திருந்தது. வெற்றிக்கு பிறகு மக்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? மிகவும் அன்று அந்த தேர்தல் முடிவுகள் வருகின்ற அன்று தேர்தல் பிரச்சார அலுவலகத்திலே மிகவும் அதிகமான மக்கள் எந்த விதமான அழைப்பும் இல்லாமல் வந்திருந்தார்கள். மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்திருந்தார்கள். அன்று அந்த ராதிகாவை நாங்கள் ராதிகாவுடன் இந்த தேர்தல் பிரச்சாரக்குழு ஈடுபட்டிருந்த வேலை செய்த 10 பேரும் நாங்கள் NDPயின் தலைவர் ஜாக்லேட்டனை சென்று சந்திப்பதற்காக ஒரு ஏற்பாடு இருந்தது. ராதிகாவின் வெற்றி நிச்சயமானோடு அந்த பிரச்சார அந்த கேம்பெயின் ஆபீஸை விட்டு எங்களால் வெளியில போக இல்லாமல் போயிட்டு, ஏனென்றால் அவ்வளவு தூரத்துக்கு மக்கள் திரண்டு மிகவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அதை பார்க்கின்ற போது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. உண்மையில் சிவன் இளங்கோ, அங்குள்ள தேர்தல் பிரச்சாரம் எப்படி நடந்தது? எவ்வாறு ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரை ஒரு பிரதான அரசியல் நீரோட்டத்திற்குள் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் என்ற விடயங்கள் தொடர்பாக மிக முக்கியமான பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். ஏற்கனவே ஒரு நேயர் குறிப்பிட்டது போல இங்குள்ள தமிழ் பிரதிநிதிகளுக்கும் இந்த விடயம் சென்று சேரட்டும் என்பதற்காகவே இந்த சந்திப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தோம். மிக நன்றி சிவன் இளங்கோ, உங்களுக்கு நன்றி. நல்லது. இதோடு இந்த சந்திப்பு நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். வணக்கம் நேயர்களே. Go Jaffna City Hotel.